இன்றைக்கி நாங்கள் இந்த பதிவில் அரசாட்சி அமைப்பு முறை அப்படின்ற தலைப்பை பற்றி பார்ப்போம். அரசாட்சி அமைப்பு முறை, இந்த அரசாட்சி அமைப்பு முறையில் நாங்கள் சின்ன சின்ன தலைப்புகள் பார்க்க இருக்கிறோம். ரைட்டா? அதில் முதலாவது தலைப்பு என்னன்னு சொன்னால் மத்திய ஆட்சி. முதலாவது மத்திய ஆட்சின்னு சொன்னால் என்னான்னு விளங்கணும். மத்திய ஆட்சின்னு சொல்கிறது மன்னனும் மன்னனுக்கு உதவும் அதிகாரிகள் குழுவும் நாடு முழுவதும் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டும் விதத்தில் உருவாக்கப்பட்ட ஆட்சி முறை தான் மத்திய ஆட்சி எனப்படும். என்னன்னு சொன்னால் மன்னனும் அதிகாரிகளும் சேர்ந்து தங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படுற விதத்தில் ஆட்சி ஒன்றை அமைக்கிறது தான் மத்திய ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுதோ. ரைட், விளங்கிச்சா? மத்திய ஆட்சியோட தலைவர் மன்னன். ரைட், அதாவது ஆட்சி அதிகாரம் முழுவதும் மன்னன்ட்ட தான் இருக்கும். இந்த மன்னன் அல்லது இந்த அரசுரிமை பல முறைகளில் கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு. அதாவது உதாரணமாக அனுராதபுர காலத்தில் அரசுரிமை 2 முறைகளில் கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு. முதலாவது தந்தைக்கு பின் மகனுக்கு அரசுரிமை வழங்கப்பட்டுச்சு. அதாவது தந்தை முதல்ல அரசனாக இருப்பார், அதுக்கு பிறகு அவருடைய மகன் அரசனாகுவார். உதாரணமாக பண்டுகாபய மன்னனுக்கு பின் அவனது மகன் மூத்த சிவன் அரசுரிமையை பெற்றான். 2வது முறை என்னன்னு சொன்னால் மூத்த சகோதரனுக்கு பிறகு இளைய சகோதரன் அரசுரிமையை பெறுவான். அதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் துட்டகைமுனு மன்னனுக்கு பிறகு அவனது சகோதரனான சதாதிசன் அரசுரிமையை பெற்றான். ரைட், விளங்கிச்சா? அனுராதபுர காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட அரசுரிமை முறை 2. ஒன்று தந்தைக்கு பின் மகன் அரசுரிமையை ஏற்றல், 2வது மூத்த சகோதரனுக்கு பின் இளைய சகோதரன் அரசுரிமையை ஏற்றல். இப்படித்தான் காலாகாலமாக இலங்கையில் அரசுரிமை மாற்றப்பட்டுச்சு. அதாவது அரசன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆனால் பிற்காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அனுராதபுர காலத்தோட ஆரம்பத்தில் இருந்த இந்த பாரம்பரிய அரசு முறை மானாவர்மனின் ஆட்சிக்கு முன் நாட்டில் ஏற்பட்ட குழப்பத்தால் இந்த மரபு ரீதியான அரசுரிமை முறை மாறுபட்டு, அதாவது அரசுரிமைக்கு சொந்தமில்லாத வேறு ஆக்கிரமிப்பாளர்களால் வேறு நபர்களால் ஆட்சி அதிகாரம் கைப்பற்றப்பட்டுச்சு. ரைட்டா? அதனால் நாட்டில் பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. இதனை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் மானாவர்மன் ஆட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு மானாவர்மனின் ஆட்சியில் இருந்து பாரம்பரிய அரசுரிமை முறை தான் பின்பற்றப்பட்டுச்சு. மானாவர்மனுக்கு பிறகு அவனுடைய மகன், அவனுடைய மகனுக்கு பிறகு அவனுடைய மகன் அல்லது அவனுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய முறையில் தான் அரசுரிமை பின்பற்றப்பட்டு வந்துச்சு. ரைட், அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த அரசனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதாவது அரசனாக பதவி ஏற்கிறவன் சும்மா சாதாரணமான ஒரு ஆளாக இருக்க இயலாது. அவன் வீரத்திலையும் கல்விலையும் அறிவுலையும் எல்லாத்துலேயும் முதன்மையானவனாக இருக்கணும். அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அரசர்களாக நியமிக்கப்பட ஈக்கிறவங்களுக்கு தக்க பயிற்சிகள் வழங்கப்பட்டுச்சு. அதாவது எதிர்கால அரசனாகும் உரிமை பெற்ற இளவரசர்களுக்கு, அதாவது இளவரசர்கள்னு சொன்னால் யுவராஜன், சரியா? இந்த யுவராஜன்மாருக்கு சிறு வயதில் இருந்தே நல்ல கல்வி, மொழி அறிவு, ஆவண அறிவு, அதாவது ஆவணங்கள் குறித்த பாரம்பரிய கல்வி என்பவற்றை பௌத்த பிக்குகள் மூலம் கற்பிச்சாங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் வில்வித்தை, வாட்போர் என்பவற்றில் கைத்தேர்ந்த நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு. இந்த அரசுரிமை பெற இருக்கிற, அதாவது அரசுரிமை பெற்ற இளவரசர்களுக்காக வேண்டி இந்த பயிற்சிகள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கொடுத்து அவங்கள தைரியமானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் வளர்க்குறதுக்கு முற்பட்டாங்க. சரியா? அடுத்தது என்னென்னு சொன்னால் சில பதவிகளையும் அந்த இளவரசர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அரசனாகிறதுக்குரிய பதவிகளை கையாளும் முறை பற்றியும் அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு. உதாரணமாக ஏப்பா, ஆதிபாத அல்லது மாப்பா, மகாதிபாத போன்ற பதவிகளுக்கு இளவரசர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டு அரசாட்சிக்கு தேவையான பயிற்சிகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இதற்கான சான்று என்னன்னு சொன்னால் அரசர்கள் தங்களுடைய கல்வெட்டுக்களில் அரசர்கள் நாங்கள் இளவரசர்களாக இருக்கும்போது ஏப்பா, ஆதிபாத, மாப்பா, மகாதிபாத போன்ற பதவிகளில் இருந்து படிப்படியாக முன்னேறி மன்னனானதாக அவங்க அவங்களோட கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரைட், இப்படி புதிதாக மன்னர் பதவி ஏற்கும் அரசனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்படும்.
பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் சட்ட ரீதியாக இந்த நாட்டின் மன்னனாக பொறுப்புகள் வழங்கப்பட்டு அரசனாக பதவியேற்கிற விழா தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படும். ரைட். அடுத்தது வந்து அரசனாக பொறுப்பேற்கிறது என்று சொல்கிறது சின்ன ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அரசனாக பொறுப்பேற்றுன்னு சொன்னால் அரசனுக்குன்னு சொல்லி பல கடமைகளும் பொறுப்புகளும் வழங்கப்படும். அப்படி வழங்கப்பட்ட கடமைகள் என்னன்னு சொல்லி நாங்கள் இப்போ ஒன்றா பார்ப்போம். முதலாவது நாட்டின் சட்டத்தையும் அமைதியையும் பேணல் அல்லது பாதுகாத்தல். ரெண்டாவது உள்நாட்டு வெளிநாட்டு பகைவர்களிடமிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்தல். இது மன்னனுடைய மிகப்பெரிய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருந்தது. ரைட். அடுத்தது மத்திய ஆட்சிக்கும் பிரதேச நிர்வாகத்திற்கும் உரிய அதிகாரிகளை நியமிக்கணும். அடுத்தது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தல். அடுத்தது வரி விதித்தல். ரைட். அடுத்தது நீதிசார் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். இதெல்லாம் தான் மன்னனுடைய கடமைகளாக இருந்தது. இப்படிப்பட்ட அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றென்று சொன்னால் அரசனால் மட்டும் தனியாக செய்யலுமா? இயலாது. எனவே அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அரசாட்சியில் மன்னனுக்கு உதவுறதுக்காக வேண்டி பல அதிகாரிகளை கொண்ட ஒரு அரச சபை உருவாக்கப்படும். சரியா? இந்த அரச சபையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு கடமைகளும் பொறுப்புகளும் பிரிக்கப்பட்டு அவங்க அதுக்கு கீழே வேலை செய்வாங்க. இப்படி அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட அரச சபையில் இருந்த அதிகாரிகள் யார் என்று சொன்னால் யுவராஜன். யுவராஜன் சொன்னால் என்ன? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், எதிர்கால அரசனாகும் உரிமை பெற்றவர். அடுத்தது சேனாதிபதி. அதுக்கு பொருளாளர், ஆவணப்படுத்துபவர். ஆவணப்படுத்துபவர்னு சொன்னால் ஆவணங்களுக்கு பொறுப்பான பிரதானி. சரியா? இப்படி பல அதிகாரிகள் அரசனுக்கு கீழே ஒவ்வொரு துறைகளுக்கும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ரைட். இது தவிர அரசனுக்கு கீழே இருந்த வேறு பிரதானிகள் யாருன்னு சொன்னால் அத்தேக்கவரு பணிப்பாளர், அஷே அத்தேக்க குதிரைகளுக்கு பொறுப்பான பிரதானி, அதிக யானைகளுக்கு பொறுப்பான பிரதானி, இப்படின்னு சொல்லி பல பிரதானிகளும் மன்னனுக்கு கீழே நியமிக்கப்பட்டு வேலை செஞ்சாங்க. ரைட்டா? அடுத்தது அத்தேக்க அல்லது அத்திக்க அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் அதிகாரிகள் என குறிப்பிடப்படுற சொல் தான் அத்தேக்க அல்லது அத்திக்க. ரைட். இப்படி அரசாட்சி இலங்கையில் மரபு ரீதியாகவும் பாரம்பரிய முறையிலையும் நடத்தப்பட்டுச்சு. ரைட்.